நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை விட்டு தரவே மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கதியே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க துளி கூட தயங்க மாட்டாங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்க பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, யோசிச்சு செய்கிறது கிடையாதுங்க. எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுகிறீங்க, ஒரே மாதிரி தான் பழகிறீங்க. இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கே பிரச்சனையாக வந்து விடுது. யார்கிட்டையும் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் மறைக்கிறதே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக இருக்கீங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலங்களையாவது வெளிப்பட இல்லாமல் இருந்துக்கோங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளே தெரியாமல் குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் மனசுக்கு குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவாக முடிவெடுக்க போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுது. மனசுல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. சிம்மம் ராசியினர் நெருப்பை போல தூய்மையானவங்க, நல்ல எண்ணம் கொண்டவங்க. சூரிய பகவான் நவ கிரகங்களின் தலைவனுங்க. பிரபஞ்சத்தின் ஒளி மற்றும் உயிருக்கு மூலதாரமாக இவங்க இருக்காங்க. ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் பேரு, புகழ், அதிகாரம், ஆரோக்கியமெல்லாம் கிடைக்குங்க. சிம்மம் ராசியில் சூரியன் பூரண வலிமையுடன் இருக்கிறதுனால தலைமைத்துவம், தைரியம், நேர்மை, புகழெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 30 ஆண்டுக்கு பிறகு உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க. சனி பகவான், புதன் பகவான் வீட்டில் சூரியனுடன் சேர்வதால் இந்த யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ராஜாவை போல நீங்கள் வாழலாங்க. தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க.
இந்த ராஜயோகம் குறுகிய கால பலன் தருவது மட்டுமில்லாமல் 2-3 வருடத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. திடீர் பணவரவு, தொழில் வளர்ச்சி, புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய ஆதரவு பெருக போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவ போகுதுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற போறீங்க. சட்ட சிக்கல்கள் எல்லாம் சாதகமாக முடிய போகுதுங்க. சனி பகவான் கர்மகாரகனுங்க. சூரிய பகவான் ராஜயோகத்தை கொடுப்பாருங்க. இவங்க இருவரும் 5ஆம் பாவத்தில் சேர்வதால அதிகாரம், புகழ், ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. தனுசு மற்றும் மேசம் ராசியில் சூரிய பகவான் உச்சம் அடைவாருங்க. சிம்மம் சூரியனின் சொந்த வீடுங்க. சனி பகவான் கர்ம பலன்களை அடுக்கடுக்கா தருவாருங்க. இவங்க இருவரும் சேர்வதால பழைய பாவங்கள் நீங்கி உங்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுதுங்க. இந்த யோகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க போகுதுங்க. தாமதமான செயல்கள் எல்லாம் சீக்கிரமாக முடிய போகுதுங்க. வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. பொறுப்பும் நிதானமும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் சிறப்படைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அழகான சிந்தனை மற்றும் ஆராய்ச்சி திறன் வரப்போகுதுங்க. பொது அறிவு, அரசியல், நிர்வாக அறிவெல்லாம் உயர போகுதுங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. கனவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. கடன் சுமைகள் குறைய போகுது. சேமிப்பு பெருக போகுதுங்க. கோபத்தை குறைத்து யோகா, தியானமெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சூரியன் மற்றும் நம்மளுடைய சனியின் உறவு சவாலானதாக இருந்தாலும் இந்த 2 கிரகங்களின் சேர்க்க கர்மாவை சுத்திகரிக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறங்க, வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, துன்பம், தடங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய செயல் போல, எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்லதா எண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க.
கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 2-3 லட்சம் எல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி தந்தால் கூட போதுங்க. நீங்கள் செஞ்ச பாவங்களில் பாதி பாவமாவது காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. பணவரத்து கூட போகுது. காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற போகுதுங்க. விற்பனை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதுல வேகம் காணப்பட போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி கூர்மையால வேலைகளை திறமையா செய்து முடிக்க போறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது, நிம்மதி ஏற்பட போகுது. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைய போறீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்ய போறீங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாம், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உங்களுக்கான தனி இடத்தை அரசியல் வாழ்க்கையில பிடிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூட போகுது. நல்ல வரவேற்பு கிடைக்க போகுதுங்க. உங்களது கலைத்திறன் வளர போகுது. மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பலவிதமான துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது. பொருளாதார பலம் சிறப்படைய போகுது. காரிய அனுகூலம் கிட்ட போகுது. செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து போட்டிகளும் குறைய போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாங்க. வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வர போறீங்க. பணவரவு அதிக லெவலில் இருக்க போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் உங்கள் மனசில் பிறக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. மனக்குழப்பங்கள் காணாமல் போக போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.